பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை 90வது சங்கீதம் 15வது வசனம். நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்குகிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு துன்பங்களை கண்டுமோ அதற்கு ஈக்குவலாக சரியாக மகிழ பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். கடந்த நாட்களில் இந்த துன்பங்கள் வழியாக, பாடுகள் வழியாக, வேதனையின் வழியாக நீங்கள் போய்கொண்டே இருப்பீர்கள் என்றால், அதுவும் வெகு நாட்களாகவே இந்த பிரச்சனையில் நீங்கள் போய்கொண்டே இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த துன்பத்தினுடைய நாட்களை எல்லாம் கர்த்தர் கணக்கிட்டு அவைகளுக்கு கணக்கு போட்டு அதற்கு சரியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் மகிழ்ச்சியாக்குவாராக. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். மோசையை குறித்து சொல்லுகிறேன். மோசேயானவன் பார்வோனுடைய அரண்மனையிலே 40 வருடங்கள் இருந்தான். அதற்கு பின்பதாக கர்த்தர் அவனை 40 வருடங்கள் வனாந்திரத்தில் அவனை கொண்டு போகிறவராக இருக்கிறார். 40 வருடங்கள் இந்த வனாந்திரத்தில் இருக்கும்போது தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு காரியத்தை செய்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அவன் 40 வருடங்கள் அவன் எகிப்தில் ராஜாவுடைய அரண்மனையில் இருப்பான் என்றால் பார்வோனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டிருப்பான். இன்னும் சொல்ல போனால் அடுத்த 2 வருஷத்துல அவன் பார்வோனாக கூட அவன் மாறி இருப்பான். ஆனால் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அநித்தியமான அந்த சந்தோஷத்தை வேண்டாம் என்று அவன் சொன்னபடியினாலே தேவன் இப்பொழுது அவனுக்கு ஒரு தலைப்பை, ஒரு டைட்டிலை கொடுக்கிறார். என்ன டைட்டிலை கொடுக்கிறார்? இந்த 90வது சங்கீதத்தினுடைய டைட்டில் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷன் என்கிற, தேவனுடைய மனுஷனாகிய மோசே என்கிற அந்த டைட்டிலை கர்த்தர் கொடுக்கிறார். ஆம் அருமையானவர்களே, அவன் கண்ட துன்பங்களுக்கு சரியாக கர்த்தர் அவனை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். மோசே பார்வோனாய் மாறி இருந்தால் அவனுக்கு செங்கோல் கிடைத்திருக்கும். ஆனால் அதை அவன் வெறுத்தபடியினாலே இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு கோலை கொடுக்கிறார். அது தேவனுடைய கோல். என்ன இந்த தேவனுடைய கோல்? அது அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற ஒரு கோலாய் மாறினது. ஆண்டவர் சரியான ஒரு காரியத்தை, மகிழ்ச்சியை கர்த்தர் அங்க செய்கிறார். மோசே பார்வோனாய் மாறி இருந்து அவன் மரித்து இருந்தால் 40 நாட்கள் அவனுக்கு துக்கம் கொண்டாடி இருப்பார்கள். அவன் சரீரத்தை ஒருவேளை பதப்படுத்தப்பட்டு ஒரு மியூசியத்தில் வைத்திருப்பார்கள். ஆனால் அவன் அந்த சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பாடுகளின் வழியாக அவன் கடந்து போய் அதை அவன் ஏற்றுக்கொண்டபடியினாலே இப்பொழுது சரியாக கர்த்தர் அவனை மகிழ்ச்சியாக்குறார். எப்படி என்றால், தேவனே மோசேயினுடைய சரீரத்தை அடக்கம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மகிமையுள்ளதாக கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் பல நாட்களாக துன்பங்களையும் வேதனைகளையும் பாடுகளில் நீங்கள் கடந்து போயிருப்பீர்கள் என்றால் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். மறந்து விடுவதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. அதற்கு ஈக்குவலாக, அதற்கு சரியாக இனி வருகிற நாட்கள் உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக. அந்த மகிழ்ச்சியின் சந்தோஷத்தில் நிறைவடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.